இப்போ என்ன சொல்ல சொன்னார், எல்லா மாநிலங்களும் மத்திய அரசுங்கிறது மத்திய அரசு மாநில அரசோட கூட்டுறவு, அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின்படி ரெண்டு 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 அரசுகளோட உறவின்படி தான் நிதி வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னாரு. அது உண்மையும் தான். ஆனால் தொடர்ச்சியாக மாநிலங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு மாநில கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற மாநிலங்கள்லாம் தொடர்ச்சியாக பாஜக ஆளுநரை வச்சு அழுத்தம், நிதி கொடுக்காம தடுக்கிறது, எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர்களை குறைக்கிறது போன்ற நடவடிக்கைகள் மக்களாட்சிக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுன்றதை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கு பாஜக. பாஜகவோட இந்த நடவடிக்கை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியுன்றத மீண்டும் மீண்டும் பாஜக வேற ஸ்டெப்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கு பாஜக. இன்னைக்கு எஸ்ஐஆரும் அப்படித்தான். எஸ்ஐஆர் அண்ணன் பேசும்போது சொன்னார், திருப்பி நாங்கள் ஏற்கனவே ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம். எஸ்ஐஆர் வந்து எங்கே பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு மாநிலத்தில் அசாதாரண சூழல் நடந்திருக்கோ அந்த மாநிலத்தில் தான் எஸ்ஐஆர் பண்ணணுன்றது மக்கள் பிரதிநிதி சட்டம் சொல்லுது. அதன்படி தான் தமிழ்நாட்டில் நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணுறீங்களாங்கிறதா எங்களோட கேள்வி. ரெண்டாவது, எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கான கால வரம்பு, நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க கால வரம்பு தேர்தலுக்கு 5 மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்பவுமே எஸ்ஐஆர் நடக்கலை. எஸ்ஐஆர் நடந்ததெல்லாம் தேர்தலுக்கு போதுமான கால அளவு இருந்த நேரத்தில் நடந்திருக்கு. எஸ்ஐஆர் வந்து ஒரு 5 மாதங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நாங்க எஸ்ஐஆர் இப்ப பண்ண போறோம் வந்து நிக்கிறது உள்நோக்கமா இருக்கு. ஏன் உள்நோக்கமா இருக்குன்னா, எந்த அதிகாரத்தை பயன்படுத்தியாவது எந்த வெப்பனை யூஸ் பண்ணியாவது நாங்க இங்க வந்துட மாட்டோமா அப்படின்னு பாஜக பகல் கனவு காண்டுட்டு இருக்கு. தொடர்ச்சி அந்த பகல் கனவாகவே தான் இருக்கு. ஓகே.